இதுல பார்லிமெண்ட்ல பேசும்போது பாத்தீங்கன்னா மொழியை பத்தி பேசியிருக்காரு. ஏன் இந்த ஹிந்தி மொழி மட்டும் இது பண்ணி தமிழ்நாடை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நாங்க வந்து மொழியை வந்து எல்லா மொழியும் இதுவாக தான் ஏத்துட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசத்துடைய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியை. அதாவது எந்த வழியிலையும் நம்ம ஏற்க முடியாது. அது ஒரு தவறான கட்டமைப்பு. அது வந்து மிக மோசமான பின்விளைவை கொண்டு வந்து தரும். முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. இது பல மொழி பேசு மக்கள் பல்வேறு மாகாணங்களா உங்களுக்கு தெரியும், பல்வேறு பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பிரதேசங்கள் இது. அப்புறம் வெள்ளைக்காரர்களால், முகலாயர்களால் கொஞ்சம் இணைக்கப்பட்டது. பிறகு வெள்ளைக்காரர்கள் வந்து, உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பதே வெள்ளைக்காரனுடைய பீரங்கி கொண்டு துப்பாக்கி குண்டுகளை வச்சுதான், அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டி இணைச்சிருந்தான். இப்போ அதுல வந்து இந்தியா ஒரு தேசமே இல்லை, பல தேசங்களின் ஒன்றியம்தான். அதுல போய் இந்தியா தேசியத்தின் மொழி அப்படின்னு ஹிந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்றத எப்படி இருக்கிறது? நாங்க இருக்கிறது ஒரு மராட்டியர் இருக்கிறாங்களா, பஞ்சாபி இருக்கிறாங்களா, கன்னடர் இருக்கிறாங்களா? அவரவர் மொழி அவருக்கு. அதனால இது எந்த வழியும் ஏற்புடையதில்லை. அது வந்து அது சும்மா அவங்க அதிகாரத்திற்குனால திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி பதிவு பண்றாங்க. இந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு நீங்க உருவாக்குறீங்க, அப்படி கட்டமைக்கிறீங்க. அப்படி இல்லை. இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எது? நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு தமிழ் தான். அப்ப என் மொழிக்கு என்ன முன்னுரிமை இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு?